ஸோ அவ்வளோதாங்க, நம்மளை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட போகிறாங்க. ஸ்டேஜில் பின்னாடி பேக் ஸ்டேஜ் இருக்குது, நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அச்சீவர்ஸ் எல்லாத்தையுமே இங்கே வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. Road trip. I just analyze every road and conditions. So this is my first travel across India. I don't have any. பார்த்தீங்கன்னா RTX நியூ இன்ஜின். ஸோ இந்த இன்ஜினோட பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ இந்த இன்ஜின் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே இங்கே வந்து போட்டிருக்காங்க. வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். இன்றைக்கி வந்து நம்மளோட மோட்டோ சோல் ஈவெண்ட்டோட டே 2. ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10:30 ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஸோ அங்கே தான் வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். நமக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நமக்கான ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:30 2 o'clock வந்து நமக்கு நடக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ நம்ம கஷ்டப்பட்டதுக்கு நமக்கான ரெக்கக்னேஷன் வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நான் ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நமக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குது அப்படின்றப்ப கண்டிப்பாக நம்ம அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று நம்ம வந்து மிஸ் பண்ண சில பைக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரோனினை பேஸ் பண்ணி தான் நிறையா கான்செப்ட் பைக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிட்டில் தான் நம்ம இருக்கோம். நேற்று சில ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பைக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஸ்மோக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரேஜ் ஒன்று இருக்குது. அந்த கேரேஜோட ஓனர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கஸ்டம் பைக்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் பின்னாடி பேசிகிட்டு இருக்காரு ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோனின் பைக்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஸ்டாக்ல இருந்து எப்படி வந்து கஸ்டம்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பைக்காக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ரோனினோட ஸ்டாக் மேட் பைக். ஸோ ஸ்டாக் வந்து இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து ஷோரூமில் போய் எடுக்கும்போது இதான் ஸ்டாக் இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க. பட் இங்கே பாருங்கள் அப்படியே. ஸோ இது வந்து கேஃப் ரேசர். ஸோ இது வந்து டிவிஎஸ் ப்ளஸ் ஸ்மோக்டு கேரேஜ் 2 பேரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு மாஸ்டர் பீஸ். பைக்கோட விலை வந்து 2.5 லட்சம் 2.5 லட்சம் தான் வருது. பட் ஆனால் இந்த மாடிஃபிகேஷன் பண்ண விலை மட்டும் 15 லட்சத்துக்கு மேலே வரும். அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசைனை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ டிவிஎஸில் ஒரு கேப் ரேசர் பைக் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? பட் கஸ்டமில் இருக்குது இந்த பைக். எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாத்தையுமே வந்து இன்ச் பை இன்ச் வந்து வண்டியை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஸோ இந்த டிசைன்லேருந்து ஸோ வந்து டிவிஎஸோட லோகோ அண்டு இன்ஜினில் கூட சின்ன சின்னதாக வந்து ஆல்டர் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேறு லெவலில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சீட்டு பாருங்கள், ஒரு கேப் ரேசருக்கே உண்டான சூப்பரான ஒரு சீட்டாக இருக்குது. ஸோ மோட்டோசோலுக்காகவே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வருஷம் அங்கே வராங்க. பட் இந்த வருஷம் இந்த மாஸ்டர் பீஸ் இறக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோனினில் ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். பைக்கை ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். சேம் ரோனினோட இன்ஜின் தான். பட்டு இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரையும் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கஸ்டம் மேட். ஸோ நான் இந்த சைட்லேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள். இந்த உள்ளே வந்து ஹெட்லைட் இருக்க மாதிரியே தெரியாது. பட் இந்த ஏர் வந்து ஏர் இன்டேக் பண்ணுறதுக்காக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் கம்பஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கம்பஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பைக்கு. ஸோ பைக் வந்து இந்த பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட பேர் வந்து பாருங்கள் ரோனின் எல்லோ கோஸ்ட். ஸோ ரீமேஜ்டு பை ஸ்மோக். ஸோ இந்த பைக்கை வந்து ரெடி பண்ணவர் ஸோ இவர் தான். ஸோ இவர் தான் வந்து இந்த மாஸ்டர் பீஸ் ரெடி பண்ணது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா RR 310. ஸோ RR 310ஓட இன்ஜினை எடுத்து வார்டெக்ஸ் 310 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பைக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்மோக்கிங் வீடியோலாம் நேற்று பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பைக் மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ செம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இது RR 310 சொன்னால் சத்தியமாக யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ இன்ஜின் பாருங்கள். ஸோ 310ஓட இன்ஜினு பட் ஃபுல்லி நேக்கட்டான பாடியில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த ஸ்மோக்ட் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தோனேஷியன் டிசைனர் ஆக்சுவலாக. ஸோ அவரே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கஸ்டம் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மோட்டோ சோலுக்காகவேன்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட இந்த பைக் பார்க்குறதுக்கு ஒரு சைபர் பங்க் பைக் மாதிரியே இருக்கு இல்லையா? ஸோ செம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ டயர்ஸ் எல்லாமே ட்ராக்கில் யூஸ் பண்ணக்கூடிய டயர்ஸ். நேற்று பர்ன் அவுட் பண்ணாங்க, மரணமாக பர்ன் அவுட் ஆச்சு. அந்தளவுக்கு ஒரு பவர் வந்து இது வந்து வெளிப்படுத்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ரேடியேட்டர் கிரில்லில் கூட வந்து ஸ்மோக் அப்படிங்கிற அவங்களோட இந்த லோகோ வந்து பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த பைக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆக்சுவலாக வெர்டெக்ஸ் 310 ஆர்டிஆரோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக பார்க்குறதுக்கு செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த பைக்கில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த பின்னாடி இருக்கு இல்லையா? ஸோ இந்த விஷயம் தான். இது ரெண்டு என்ன தெரியுங்களா? இதுதான் வந்து எக்ஸாஸ்ட்டு. வேறு லெவலில் வந்து பம்ப் பண்ணோம். இதோட சவுண்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சிக்னேச்சர் பைக்குன்றதுனால ஸ்மோக்டு வெர்டெக்ஸ் 310 அப்படின்றத அவங்க இன்ஜின்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்ட்ரோல்ஸை பொறுத்தளவு பாருங்கள், ரொம்ப மினிமலான ஒரு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலையுமே பெருசாக லேகே இருக்காது இந்த பைக்கில் பார்க்குறதுக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிடன் பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இந்த பைக்கோட காஸ்ட் என்னமோ ஒரு 3.5 லட்ச ரூபா. பட் இது ரெடி பண்ணதுக்கான காஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 லட்ச ரூபா ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 1 மந்த் வந்து டைம் ஆகும் இந்த பைக்கை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக் நான் பார்த்ததுலே. அந்த 3மே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஆல்சோ இங்கே பாருங்கள், ஸ்டாக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அப்கமிங் ஆர்டிஆரோட 164V ஸ்டாக்கும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அகைன் இங்கே பாருங்கள், இது வந்து என்ன பைக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்ப்போம். இதுவும் ஆர்டிஆர் 310 ஒன் ஆஃப் த மாடல். இது ஆக்சுவலாக இது லாஸ்ட் இயரே வந்து லான்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இயரும் வந்து வச்சுருக்காங்க. இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ இதோட நேம் வந்து ட்ரிக்ஸ்டர். இங்கே பாருங்கள் எங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஓடோமீட்டர் செம்மையாக இருக்கா? இங்கே பாருங்கள். ஸோ ஸ்டாக் எல்லாமே அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஸோ அதேமாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே என்டையர்லி வந்து டோட்டலி கஸ்டம் தான் பாருங்கள். பட் இதில் எல்லா பைக்குமே வந்து ஒரு சிங்கிள் பர்சன் தான் வந்து போக முடியும். சிங்கிள் பர்சனுக்காகவே மேக் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டண்ட் பைக் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு இல்லை, ஸ்டண்ட் பைக் தான் நினைக்கிறேன். நேமா இதை வச்சு மரணமாக ஸ்டண்ட் பண்ண முடியும். பட் டயர்ஸ் பாருங்கள், எவ்வளோ வைடான டயர்ஸ். இங்கே பாருங்கள், என் கையை பாருங்கள். பா, பிரேக்கிங் வா, ஒன்றும் இல்லை 2 இல்லைங்க. இங்கே பாருங்கள், பிரேக்கிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இவ்வளோ பெரிய டிஸ்க்கு வந்து 2 டபுள் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. வாவ், வேறு லெவலுங்க. பட் என்ன தான் வந்து இவ்வளோ மாடிஃபை பண்ணியிருந்தாலும் இது டிவிஎஸோட இன்ஜின் அப்படின்றப்போ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஆஸ் அ டிவிஎஸ் ஃபேனாக நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் டிவிஎஸ் ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அங்கேயும் நிறையா போஸ்டெல்லாம் நம்ம போட்டு வச்சுருக்கோம் இந்த பைக் பற்றி. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து அலுமினியம். ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் டபுள் டிஸ்க்கு. ஸோ டோட்டலாக வந்து இந்த பைக் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ 310 ஸ்டாக் இங்கே இருக்குது. ஸோ இப்படி இருந்த பைக்கை தான் அவங்க இப்படி வந்து கஸ்டம் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பர். இன்றைக்கி டே 2 அப்படின்றதுனால ஈவெண்ட்டுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெயின் ஸ்டேஜ் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் வந்து சேர்லாம் போட்டு வச்சிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நிறையா டீம்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த இதில் ஸோ இது டிவிஎஸோட iQube. ஸோ இந்த மாடல் ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு. ஸோ அதில் அடுத்த ஜெனரேஷன் பைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ iQube எலக்ட்ரிக் ST. ஸோ பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான எலக்ட்ரிக் பைக்காக இருக்குது. ஸோ சைடு ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வந்து வண்டி ஆன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ நோட்டிஃபிகேஷன். ஸோ பாருங்கள், கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஸோ கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க, ஜாய்ஸ்டிக் டைப்பில். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், பார்க்கிங் மோடு. ஸோ நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பைக் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுதான் டிவிஎஸோட எக்ஸ், த டிவிஎஸ் எக்ஸ் அந்த மாடல். ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எக்ஸுக்கு இது தாங்க ஃபுல் ஃபார்ம், இதான் மீனிங் ஆக்சுவலாக. ஸோ பைக் பாருங்களேன், லைக் வேறு லெவலில் இருக்கா டிவிஎஸ் எக்ஸ். ஸோ ஸ்மார்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க.
த்ரில் எலக்ட்ரிக். அநேகமாக இந்த பைக் வந்து ஹை ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக்கோட டெஸ்ட் ட்ரைவ்லாம் நம்ம இப்போதைக்கு பார்க்க முடியாது, ஏன்னா லிமிடெட் எடிஷன் மாதிரி தான் இந்த பைக் வந்து இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. பாருங்கள், இந்த பிளாட்ஃபார்மே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. செம்ம வைடரான ஒரு சீட்டு. பில்லியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான சீட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கன்சோல் பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், என்ன பைக் ஓட்டுறதா இல்லை கேம் விளாட்றதுக்கான்னு தெரியல, பட் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கான நிறைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், RR310 மாதிரியே இங்கேயும் நிறைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பைக்கே பாருங்களேன், ஒரு அட்வென்ச்சர் ஸ்கூட்டர் டைப் பைக் மாதிரி, அந்த செக்மெண்ட் பைக் மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி பேக் பாருங்கள். ஸோ இது வந்து தனி செக்மெண்ட்டாகவே இருக்க மாதிரி இருக்குது. ரியர் டயர் வந்து அதேமாதிரி சிங்கிள் மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி அந்த இன்ஜின் ஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து எலக்ட்ரிக் இருக்குது, உள்ளே வந்து பேட்டரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எலக்ட்ரிக். ஸோ இந்த பைக்கோட டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம நேரில் பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ சூப்பராக இருக்குது இந்த பைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பைக் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் அப்பாச்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்பாச்சி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பைக் தான் வந்து பார்த்திங்கன்னா TVS ரைடர். ஸோ நிறையா பேருக்கு வந்து இந்த பைக் வந்து இப்போ ரொம்ப ஃபேவரட்டான பைக்காக மாறிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கலர் வந்து வேரியன்ட் வச்சுருக்காங்க. மேபி இது இம்ப்ரூவ்டு வெர்ஷனாக இல்லை ஏற்கனவே இருக்க ஸ்டாக்கான எனக்கு தெரில, பட் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆஃப்டர் அப்பாச்சி வந்து பார்த்திங்கன்னா இது அவெஞ்சர்ஸ் எடிஷன். ஸோ நல்லாயிருக்கு ஆக்சுவலாக பைக்கு. நான் இன்னும் அந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில்ல, நான் பார்க்கணும். அதே மாதிரி அதிலே வந்து அனதர் ஒன் கலர் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிரே கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல் டிஸ்பிளே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த டிஸ்பிளே வந்து நல்லாயிருக்கு. இதே மாதிரி டிஸ்பிளே அப்பாச்சிலையும் கொடுத்தா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நம்ம வந்து BS4 வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து TFT தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் கலர் கூட கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. எனிஹவ், ஸோ பட்ஜெட்டில் TVS வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பைக் இது ஆக்சுவலாக. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் ஆப்ஷன், ட்ரம் ஆப்ஷன் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ எனக்குமே இந்த பைக் வந்து கொஞ்சம் ஃபேவரட்டான பைக்காக இருக்குது, பட்ஜெட்டில் ஒரு பைக் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இது வந்து TVS NTORQ. ஸோ NTORQ பற்றி தெரியும்ல, NTORQ வந்து ஒரு சூப்பரான ஸ்கூட்டி டைப் பைக்கு. ஸோ ஸ்கூட்டி டைப்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்போர்ட்டி டைப் பைக் ஆக்சுவலாக. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ 1 2 3 டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கலரில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்கல் டிசைன் பிடிக்கும், ஒரு ஸ்போர்ட்டியான பைக் வந்து வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா NTORQ வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான வெஹிக்கிள். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டான செட்டப்பாக இது இருக்குது. ஸோ 125cc 125cc நிறைய பேர் வந்து NTORQ தான் வச்சுருக்காங்க நான் பார்த்த வரைக்குமே. இது ஒரு சூப்பர் நல்ல பைக்காக இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலி பர்சன் இல்லை வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்டி டைப் பைக் வந்து பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக NTORQ வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதிலே ஒரு 3 கலர் இங்கேயே வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபன்னான டிசைன்ஸ்லாம் மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம பைக்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். வாங்க அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஆல்சோ இங்கே பாருங்கள் TVS பர்ஃபார்மன்ஸ் கியர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன பிட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டிஷர்ட்ஸு, கார்மெண்ட்ஸு ப்ளஸ் ஜாக்கெட்ஸு, கியர்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வந்து அப் டு 60% வரையும் ஆஃபர் போட்டிருக்காங்க. நமக்கும் நிறையா வந்து கூப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பற்றி வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அப்புறமேல் வருவோம். மெயினாக வந்து TVS வந்து அல்பைன் ஸ்டாரோட வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி. ஸோ நிறையா TVS ப்ளஸ் அல்பைன் ஸ்டாரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நைஸ். ஸோ ஜென்யூன் பார்ட்ஸ், டேங்க்கு, சேடிலு, டாப் பாக்ஸ் நிறையா வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட போகிறாங்க. ஸ்டேஜில் பின்னாடி பேக் ஸ்டேஜ் இருக்குது, நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அச்சீவர்ஸ் எல்லாத்தையுமே இங்கே வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ நான் தான் வந்து ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னா இங்கே என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள தான் ஒருத்தர் வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ இவர் வந்து ஸ்ரீநாத், ஸோ ப்ரோ வந்து கதிர். 2 பேருமே வந்து RR310 ஓனர். அதாவது இன்னொரு விஷயம் சொல்ல போனால் உலகத்திலே வந்து RR310 1 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டின 2 பேர் தான். ஸோ இவங்க வந்து அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க கூட நம்ம வந்து ஸ்டேஜ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷார்ட்டாக சொல்லுங்கள். நான் பண்ணது வந்து 16,500 கிலோமீட்டர்ஸ் 25 டேஸு. அது இல்லாமல் 1000 மைல் சேலஞ்சும் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் 10,000 கிலோமீட்டர் ட்ரிப் வந்து
வாட்டி பண்ணியிருக்கேன். இந்தியாவில் ஆர்ஆரில் மட்டும் எல்லா ஸ்டேட்டுமே அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டியாவது போயிருப்பேன். இது எல்லாமே லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸில் தான் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டும் ப்ரோ வந்து வச்சுருக்காரு. ஸோ இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டும் வச்சுருக்காரு கதிர் ப்ரோ. அவரும் இவரும் 2 பேருமே ஆக்சுவலாக பார்ட்னர்ஸ் மாதிரி, ஏன்னா 2 பேரும் தான் வந்து அதிகமான அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கதிர் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ அந்த 1 லட்சம் கிலோமீட்டரை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. 8.5 lakh கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் பைக் இதுவரை டோட்டலாக 8.5 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க. பட் ஏன் வெளியிலே தெரியல? இல்லை உங்களை மாதிரி அந்த ரைட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க இல்லையா, ரைடர்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ ஒரு ஆக்சுவலாக வந்து பேசிக்காக சோஷியல் மீடியா பக்கமே வேண்டாம், நான் வந்து ஜாலியாக ரைட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே வந்து செமையாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்க. 2 பேரும் டை ஹார்டு ரைடர்ஸ். ஸோ இந்த நேரத்தில் நம்ம மேலே கூப்பிட்டுருவாங்க, நம்ம வந்து ஸ்டேஜுக்கு போக போகிறோம். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து கோவாக்கே வந்திருக்கோம். நமக்கான டைம் வந்து வந்துருச்சு, நம்ம வந்து போகலாம். இன்னொரு 5 to 10 மினிட்ஸில் கூப்பிட்ருவாங்க. நம்ம உள்ளே போயிட்டு பேச ஆரம்பிக்கலாம். நமக்கு என்ன கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லலாம். ஸோ அச்சீவ்மெண்ட் அப்படின்னா அப்படி தான், நம்ம வந்து கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறது நம்மளோட கடமை. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்டேஜ் கிடச்சிருக்கு, அதை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம வந்து ஸ்டேஜ்க்கு போயிட்டு ஓகே என்ன கேட்குறாங்கன்னு தெரியல, பேசுவோம் நம்ம உள்ள போயிட்டு. What made me to ride all the bikes is, okay, before anything I want to thank few people, the police department across India and as well as the military people in Kashmir. Reason Worst and for the best, because you are going to get some best views at some worst terrains. And before going on a ride, we normally it takes months to prepare to ride places kind of Dharma Valley, because it's really tough. And For me, it takes 6 months to prepare for this kind of expedition. So to prepare my bike, it took 1 month. So almost 30 to 35 days it took to completely prepare my bike. After that, the main thing, if we are planning for a big road trip, the road map is very, very important. So for me, it took 2 months to prepare complete road trip. I just analyzed every road and conditions. So this is my first travel across India. I don't have any kind of this experience, and what advice would you share with your fellow riders and future riders? joy and freedom, everything. After 2 lakh kilometer, it gave me different perspective, and after 3 lakh, so it can keep on changing. So one lesson is we can learn anything. We should always ready to learn new things. So that is the one thing. And my best advice would be is know your machine, and that is the primary thing. When I went to Bhutan solo ride, at -20-degree temperature, the magnetic oil got broken in my bike. So I called. all the condition, all the stereotypes, all the hurdles is just there in your mind. And when you open up to the world with confidence and willingness, the world embraces you with all the love. And when I started riding, I was kind of extroverted introvert who loves to, make fun with our friends and family members, but I'm very shy to other people. But when I started riding, at first, my first ride was to Kedarnath, Badrinath trip it was. ஸ்டேஜுக்கு போயிட்டு நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலாக நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க, அதுக்கான பதிலெல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ டிவிஎஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எங்களை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிவிஎஸ் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. எங்களோட ஸ்டோரியையும் வந்து எல்லாத்துக்கும் காட்டுறது மூலமாக நிறைய பேத்துக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணுறது வந்து உண்மையாலுமே த கிரேட். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டிவிஎஸ். கண்டிப்பாக நான் வந்து டிவிஎஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நம்ம வந்து இன்னும் பார்க்காத நிறைய இடங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாம் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னும் பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. புதுசாக லான்ச் ஆகிருக்கு இல்லையா, RTX 04, அந்த இன்ஜினை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், மேலே வந்து ரோனின் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி ரோனின் இருக்குது, 310 இருக்குது, அதே மாதிரி ரோனின்லேயே அதர் கலர்ஸ் ஆல்சோ இருக்குது. இதெல்லாமே புதுசாக லான்ச் ஆக போகிற கலர் நினைக்கிறேன். ஸோ அங்கேயும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா RTX நியூ இன்ஜின். ஸோ இந்த இன்ஜினோட பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ இந்த இன்ஜின் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே இங்கே வந்து போட்டிருக்காங்க.
ஸோ 2015லேருந்து 2005, 7, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, finally 2025 they launched RTX D4. ஸோ இது வந்து ஆர்டிஆர் ரேசிங் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ். ஸோ ஒரு புது பவரோட வந்து இந்த இன்ஜின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான இன்ஜின் 2025 நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ அது எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ 4 டைப்பாக இந்த இன்ஜினை வந்து நமக்கு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் அனாட்டமி பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது, இன்ஜினோட பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபுல்லாக நேக்கில் வச்சுருக்காங்க. அதே இங்கே ஓப்பனில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த இன்ஜின் வந்து எந்த மாதிரி வரப்போகுது, எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டாந்துருக்காங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன்ஜின். ஸோ அதே மாதிரி அதை வந்து ஃபுல்லி கவர்டு மோடில் வந்து காட்டியிருக்காங்க. இதோட ஸ்பெக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஷார்ட்டாக ஒரு 4 இதில் சொல்கிற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். டிவிஎஸ் RTX D4. ஓகே, ஸோ இதான் வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன். ஒரு 299 cc போர் அண்ட் ஸ்ட்ரோக்கோட சைஸ் கொடுத்துருக்காங்க. கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் லிக்விட் கூலில் தான் வரப்போகுது. 300 cc 35 PS பவர், அதுவும் 9000 RPMல. அது மட்டும் இல்லாமல் 28.5 Nm 7000 RPMல கொடுத்துருக்காங்க. 4 valve DOHC வித் ஃபிங்கர் ஃபாலோ. ஸோ இந்த ஃபிங்கர் ஃபாலோ அப்படிங்கிறது என்னன்னு தெரில. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மல்டி பிளேட்டட் அசிஸ்டட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, அதாவது நெக்ஸ்ட் ஜென் ஸ்லிப்பர் கிளச். ஆல்சோ ரைடு பை ஒயர் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து டிவிஎஸ் வந்து எந்த மாதிரி இந்த இன்ஜின்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான விஷுவல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் பிஸ்டன் வச்சு, சிங்கிள் சிலிண்டரை வச்சு எந்த லெவலுக்கு பவர் கொடுக்க முடியுமோ அந்த லெவலுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்குற ஒரு மிஷினாக வந்து இது R&D பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாக டிவிஎஸோட ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் செக்மெண்ட். ஸோ அட்வென்ச்சர் செக்மெண்ட் அப்படிங்கிறப்போ டிவிஎஸில் இப்போ வரைக்கும் ஒரு அட்வென்ச்சர் பைக்கு கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ரோனின் பைக்கே நிறைய பேர் வந்து ஸ்க்ராம்லர்ஸாக வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஒரு ப்ராப்பர் அட்வென்ச்சர் பைக்குன்னு சொல்லிட்டு டிவிஎஸில் கிடையாது. டிவிஎஸில் ஆக்சுவலாக கிடையாது. ஸோ சீக்கிரமே வந்து அந்த மாதிரி ஒரு பைக் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனாக அது கிரியேட் பண்ணலாம். இல்லை எல்லா பிராண்டுக்கும், இப்போ இருக்க பிராண்டு எல்லாத்துக்கும் செம்மையாக ஒரு டஃப் கொடுக்கலாம். 300 cc வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கே செட் பண்ணலாம். ஸோ அந்த லெவலுக்கு வந்து இந்த இன்ஜினை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஒரு டிவிஎஸோட லவராக இருந்து அட்வென்ச்சர் பைக் நீங்கள் அதில் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் சீக்கிரமே வந்து அதுக்கான பைக் வரப்போகுது. இதுதான் வந்து பதிலாக வந்து சொல்லியிருக்காங்க. சீக்கிரமே அப்படி ஒரு பைக் வரும். நம்ம சீக்கிரமே வந்து அதையும் பார்ப்போம். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. நம்ம பார்க்காத சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ட்ராக்கில் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சில ட்ராக் வந்து நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ இந்த இடத்த விட்டு நம்ம வெளியில் போயிட்டு, வெளியில் ட்ராக்கில் போயிட்டு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரி வாங்க வெளியில் போகலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து டிவிஎஸ் ரேசிங்கில் இருக்க பீப்புள்ஸ், அதாவது டிவிஎஸ் ரேசிங் அந்த டீமில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள். ஸோ இவங்க எல்லாமே வந்து டீம் டிவிஎஸோட ரைடர்ஸ். ஸோ ட்ராக்கில் நமக்காக வந்து ஓட்டுறவங்க. இதில் வந்து 2 பிரேவ் உமன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 மென்ஸ் இருக்காங்க. அவங்க தான் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரேசிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டிவிஎஸ்ல வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகவும் போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரேசிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்கள் தாராளமாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம வெளியில் போயிட்டு அதர் திங்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இங்கே ஹெல்மெட்டு அப்புறம் டேங்க் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் உள்ள. That shit would eat like on Shaq. See the shit. Where is that? Till I'm busy. No one's was in my head. I didn't have a cent. 13. வந்து ஹெல்மெட்டை வந்து இந்த மாதிரிலாம் கஸ்டமைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா, ஒரு கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஹெல்மெட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரோட்டோடைப் மாதிரி.
செம வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 200 ஒரு 310. லாஸ்ட் அவர் தான். என்னையா ஸ்லோ ரேசிங்னு சொன்னாங்க, டப்புன்னு முடிஞ்சு போச்சு 30 செகண்ட்ல. வாவ், அதுக்கு வந்து நிறையா வந்து எனர்ஜி, நிறையா வந்து பொறுமையெல்லாம் தேவை ஸ்லோ ரேஸ் பண்ணுறதுக்கு. பட் ஏனியா சூப்பர், நல்லா பண்ணாங்க. பட் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்சைக்கிள்ஸ் ட்ராக் இருக்குது, நம்ம அங்கே போய் பார்ப்போமா அடுத்து? ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டர்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தாங்க நிறையா கும்பல் இருக்குது. ஸோ பாருங்க என்ன மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்தையும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்சைக்கிள்ஸ் ரேஸு. ஸோ நிறையா லேப் இருக்குது. ஸோ சிங்கிள் லேப் தான், ஆனால் நிறைய அப்சைக்கிள்ஸ் இருக்கும். ஸோ சுற்றி வரணும். ஸோ நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ரேஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு அப்சைக்கிள்ஸ் ரேஸ் போக போகுது. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அங்கே ஸ்லோ ரேஸ் முடிச்சுட்டு நேரம் இங்கே வந்துட்டாங்க. All right, people, come on, come on. We're coming to the end zone. यहाँ पे आते हो. All right, people, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குயிக்காக வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பர். அந்த பைக்கை வச்சு பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ரீ ட்ரையல் மாதிரி போக போகிறாரு. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எல்லா பக்கமும் என்ன சொல்கிறது, அட்வென்ச்சர் அட்ரலின்னு சொல்லிட்டு சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டர்ட் ட்ராக் வந்து அங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இங்கே ஸ்லோ ரேஸு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் அப்சைக்கிள்ஸ் அப்படின்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட மெயின்டெனன்ஸ் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை எப்போடா வந்து சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மோட்டோ ஷீல்டு. ஸோ ஆக்சுவலாக இங்கே நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த கேம்ஸ்க்குலாம் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டோ ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போ, இது வந்து பார்த்திங்கன்னா செயின் கிளீனர் ப்ளஸ் ப்ரஷ்ஷு அப்புறம் வந்து லூப் எல்லாமே சேர்த்து ஒரு காம்போவாக இருக்குது. உள்ள ஒரு 4 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வந்து கேமில் ஜெயிச்சதுக்காக ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறையா கவுண்டர்ஸ், இங்கே பாருங்கள், நிறையா கவுண்டர்ஸு, எல்லா கவுண்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிஃப்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. சீரியஸ்லி மோட்டோ சோல் வந்து பார்த்திங்கன்னா
வேறு லெவலுங்க, சான்ஸே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரூ 4 ஸ்டீரிங் கிரீஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ரைடில் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட ஸ்டீரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகிருச்சு, ஒரு மாதிரி வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப்டர் நம்மக்கிட்ட இருந்த கிரீஸ் யூஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம். ஸோ இப்போ அது தனி பேக்காகவே வந்திருக்கு. தட் இஸ் ஸோ குட் திங். ஸோ இன்னும் நிறைய கேம்லாம் இருக்குது, எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம வந்துட்டு போயாச்சு. ஓகே, நம்ம அப்படியே இங்கே எல்லாத்துக்கும் வந்து சூப்பராக டேட்டு போட்டு கொடுத்துட்ருக்காங்க. நம்மளும் ஒரு டேட்டு போட்டுக்கலாம். எல்லாருமே வந்து டிசைன் வச்சு எல்லாம் டேட்டு போடுறாங்க. டேட்டு லைக் வந்து பர்மனன்ட் டேட்டு கிடையாது, சும்மா வந்து ஒரு டெம்பரரி டேட்டு தான், பட் லுக்ஸ் லைக் பர்மனன்ட் டேட்டு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. போட்டுவோம், வெயிட் பண்ணிட்டு போடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ஒரு டஃபஸ்ட்டு கிரவுண்டுங்க. ஆக்சுவலாக என்னன்னா டர்ட் ட்ராக் வந்து பண்ணி முடிச்சுட்டு பைக்கை விட்டு இறங்கி ஜாக்கெட்டை கழட்டிட்டு நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஜாக்கெட்டை கழட்டிட்டு டயர்ஸ் எல்லாமே வந்து எடுத்து போட்டு அந்த மாதிரி வந்து ஒரு ஃபிசிக்கலான ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கான அந்த கிரவுண்டு இது. எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், அங்கே தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், டயர்லாம் வச்சுருக்காங்க, அப்சக்கல்ஸ் ஏறி இறங்கணும், நம்ம பைக்கு நிப்பாட்டிட்டு இதெல்லாமே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரவுண்டு ஆக்சுவலாக செட்டப் இது. பரவாயில்ல, செம்மையாக இருக்கா? இங்கே பாருங்கள், டர்ட் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு. டர்ட்டிங்க எல்லாம் சேஃபாகவே ப்ளே பண்ணுறாங்க. நேற்றெல்லாம் வந்து தெறிக்க விட்டாங்க ஃபுல்லாக. ரோனின் இந்த பக்கம் வந்து ரோனின் பைக்கை வச்சு வெறித்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த சைடு அப்பாச்சி வச்சு வெறித்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னமோ பண்ணுறாங்க. ஐயோ, வர்றமா வெறுங்கையோட வந்தேன், போகும்போது என்னென்னமோ இருக்குங்க. இங்கே பாருங்கள், டிஷர்ட்டு, பேகு, அதே மாதிரி வந்து செயின் லூப்பு, கிளீனரு, ஃபுல்லாக நிறையா கிஃப்ட்டு, கேம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணி அந்த ஸ்பின் கேம் மாதிரிலாம் வச்சு நிறையா கொடுத்துட்டே இருக்காங்க. பேக் ஃபுல்லாக நிறைஞ்சிட்டே இருக்குது. வீட்டுக்கு போய் இதெல்லாம் அடுக்கி வச்சு பார்த்தாலே ஒரு சின்ன கடையை வச்சிடலாம் போல. வந்து டிவிஎஸ் மட்டுமே பார்த்துருந்தோம் இல்லையா, ஆப்போசிட்டில் வந்து ஐபிடபிள்யூ நடந்துட்டு இருக்கு. ஸோ ஐபிடபிள்யூவில் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? நல்லா இருங்க. சூப்பர் பைக்ஸ்லாம் சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்கு. எங்க இருந்து யாசம், எங்க இருந்து அந்த சவுண்ட் வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பயங்கரமா சவுண்ட் வருது. இங்க பாருங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் வேற லெவல்ல வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஐபிடபிள்யூ வேற மாதிரி இருக்கு. நாங்க பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹார்லி டேவிட்சன். பாருங்க, ஆக்சுவலாக வந்து இந்த பார்த்துக்கங்க, இந்த பவர்லேண்ட் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 4x4 EV செக்மெண்ட்டு. ஆல்மோஸ்ட் வந்து 10 lakh rupees அந்த மாதிரி வருது. 2 பைக் இருக்குது, ரெண்டுமே வந்து EV தான். ஸோ இது வந்து ரோட் லீகல். நீங்கள் வந்து ரோட்டில் வந்து லீகலாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிராண்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து கோவாலே வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. வா, ஸோ இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் இருந்தால் இந்தியா ஃபுல்லாக அசால்ட்டாக சுற்றி வரலாம். ஒன் மோர் கலர். அதாவது ஒவ்வொருத்தராக பைக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து செமையாக மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காங்க. டயர்ஸ்லாம் பாருங்கள், அதே மாதிரி சஸ்பென்ஷன்ஸ் பாருங்கள். EVக்கு இந்த லெவலுக்கு சஸ்பென்ஷனா? சான்ஸே கிடையாது. சத்தமே இல்லை. பாருங்க, ஆக்சுவலாக சிங்கிள் சார்ஜ் வந்து 100+ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் மை செக், எல்லாத்தையும் செக் பண்ணி போவாங்க. பாருங்கள், அங்கே பாருங்கள். சத்தியமாக ஃபேமிலியோட ஆல் இண்டியா ட்ரிப் போகணும்னு நினச்சோன்னு வச்சிங்களேன், நமக்கு பைக் தேவையில்லை. 10 லட்ச ரூபா போட்டு இந்த வண்டியை வாங்கினாலே போதும். போகிற இடத்துல சார்ஜ் பண்ணிட்டு ஊரே பார்க்குற மாதிரி செம்மையாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு இருக்குது. அங்கே பாருங்க. ஏங்க, நம்மளோட ஃபேவரேட் ஃபுல்லாகவே BMW சேச்சி ப்ரோ. சேச்சி ப்ரோ ஃபுல்லாகவே BMW தாங்க எல்லாருமே.
கைன் சொல்ல போனால் வந்து 1200 250 எல்லாமே. another one. RR. S1000 RR. This is not a machine, man. ஐயோ என்ன வண்டிங்க, பவர் சும்மா தெரின்னு பிரிக்குவ ஸ்ட்ரீட்டில். ஸோ இங்கே பாருங்க Z900 ஒன்று இருக்குது. நேரம் ஆக 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 அந்த பைக் ஃபீவர் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஓகே, நமக்கு வந்து அடுத்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ விஷால் அண்ட் சேகரோட அடுத்த ஈவெண்ட்டு. பிரச்சனை என்னன்னா டிஜே போகிறது பிரச்சனை இல்லை, நம்மளால எதையுமே வந்து போட முடியாது, அதுதான் பிரச்சனை. ஓகே, நம்ம உள்ள போகலாம். ஸோ ஃபைனலி டிவிஎஸ் மோட்டோசோல் இஸ் ஓவர். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் டிவிஎஸ் மோட்டோசோல். ஸோ மோட்டோசோல் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி செம்ம என்ஜாயபுளாக இருந்துச்சு, செம்ம வைப்ரண்ட்டாக இருந்துச்சு, சான்ஸே கிடையாது. ஏகப்பட்ட ட்ராக் ரேசஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டர்ட் ரேஸு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டு, அது போக இப்போ நடந்துச்சு இந்த கான்சர்ட்டு, இது எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. டிஜே எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து வருவோம், டிவிஎஸ்க்காகவே வருவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் இஸ் பார்ட் ஆஃப் மை சோல், அப்படி தான் சொல்லுவோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டோசோல் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் வந்து பேர் வச்சுருக்காங்க. கரெக்டாக செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஓகே, நம்ம இங்கேருந்து ரூமுக்கு கிளம்பலாம். ஸோ அவ்வளோதான், பார்ட்டி ஓவர், லெட்ஸ் கோ பேக் டு த ஒர்க்.